அவங்களுக்கு வர ஐடியாவே இல்ல சித்தப்பா. அவங்க லைஃப வேற மாதிரி டிசைன் பண்ணி பக்கவா செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஏரியாவே அவங்கள அசிங்கமா பேசுது. அவங்க பேரை சொன்னா நம்மள கேவலமா பாக்குறானுங்க. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க சித்தப்பா. அவங்க வரவே மாட்டாங்க. தயவு செஞ்சு அவங்கள கூப்பிட்டு என்னையும் எங்க அப்பாவையும் அசிங்கப்படுத்திடாதீங்க. இதோட விட்டுருங்க. அவங்க அவங்க போக்குல போகட்டும். அந்த தர்ஷினி அவங்கள விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கா. டேய் விட்டுருங்க, என்ன ஏதோ கேட்காதீங்க. என்னமா இவனுக்கு? சக்தி அவங்களுக்கு போன் போடுற. எதுக்கு? அப்படி என்னடா அவங்களுக்கு அங்க கூத்தடிக்க வேண்டி கிடக்கு? அண்ணே அந்த அறுவை காட்டு பையன் தான் என்னத்தையோ சொல்றானா, அதை கேட்டு நீயும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. டேய் அந்த பொம்பளை கிளம்பி வரல என்னடா இருக்கு? ஏங்க ஏங்க ஏன் பொம்பளை எம்பளைன்னு மரியாதை இல்லாம பேசுறியா? இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிவிட்டேன். என்ன நல்லா இல்ல? அந்த பொம்பளை செய்யறது மட்டும் இல்ல சரியா? அவங்க செய்யறது அவங்களுக்கு சரி. உங்களுக்கு அது தப்பா இருந்தா அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. என்னது பொறுப்பாக முடியாதா? என்ன நீ? யாரு? யாரும் இல்லடி. அக்கான்னு நினைச்சேன். அடிக்குது. ஹலோ யோ, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, வரேன் வையா. என்னங்க யாரு? எங்க போறீங்க? மனுஷனுக்கு 1008 வேலை இருக்கு. எல்லாத்தையும் உடனே சொல்லிட்டு இருப்பாங்களா? முடிட்டு வேலை பாரு. சொல்லாம எவகிட்ட போய் சொல்ல போறீங்க? எதுக்குக்கா திரும்ப என்ன கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவரு? ஆமா, இவருக்கு மட்டும் தான் பெரிய வேலை இருக்கு வெளியில. மத்தவங்க என்ன வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்காங்க. உமருக்கு என்ன வேலை இருக்கு? ஏய் நீ வாய மூடி சும்மா இரு, இல்ல பல்லுக்கு எல்லாம் உடைச்சிருவாமா. போட